இல்ல நாம வரும் எல்லாரும் ஒரு சேர்ந்து கண்டிப்பா வாங்க. மைசூர் வரும் கண்டிப்பா வாங்க. சொர்க்கத்துக்கு வரும் கண்டிப்பா வாங்க. சொல்லுங்க. இங்கே வந்து நம்ம ஆசிரமத்துல ஆன்மீகத்தினுடைய குறிக்கோள் என்ன, ஆன்மீகத்தில் எதை நாம் அடைய வேண்டியுள்ளது என்பதை குருஜி வந்து யார் சொன்னாலும் அதை மிக சத்சங்கத்தில் வந்து நீங்க சொல்லணும். எல்லாருக்கும் சொல்லி ஆன்மீக முக்தி அடைவதற்குண்டான வழிகளை காட்டக்கூடிய ஆசிரியர். இங்கே அவங்களே வந்து விருப்பப்பட்டு நான் இங்க தங்கிக்கிறேன், உங்களுக்கு பயிற்சி இங்கே கொடுக்குறேன்னு சொல்லி ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு அடிப்படையாக என்ன இருக்கோ அதை வந்து அவங்க ஒரு பேக்கேஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால நாங்கள் வந்து தியானம் பண்ணும்போது இந்த யோகா பிராணியாமம் செய்ய மாட்டோம். என் முகத்தை கழுவிட்டு தியானத்தில் உட்காந்துருவோம். அது எவ்வளவு தூரம் வந்து சரியான முறையில் செயல்படவில்லை என்பதை வந்து அவங்க எடுத்து காமிச்சு, இதை நீங்க ப்ராப்பரா செய்யணும்னா எதிர்த்து ஒரு 10 நிமிஷம் எவ்வளவு கிடைக்கக்கூடிய தெரியுதுலாம் அவங்க ஒரு பேக்கேஜா ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. பிராணாயாமத்துல எந்த பாதிப்பும் ஏற்படாமல் உடம்புடைய எல்லா உறுப்புகளுக்கும் சுற்றி போறதுக்கு உண்டான வழிவகைகள் அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தியானம் வந்து எளிமையாக ஒரு 3 தியானங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல எது உங்களுக்கு வந்து சூட்டாகோ அதை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குருஜியுடைய விசன்ல இங்க பூஜ்ய ஸ்ரீ சித்தனரை அறிக்கை குருஜியுடைய விசன்ல அப்படியே வர்றாங்க. இங்க வந்து என்ன வரவழைச்சிட்டாருன்னு சொல்லுங்க. அவங்க விசன்ல இவங்க வந்து இவங்களை எல்லாம் அவரை இழுத்து இங்க வரக்கூடியவங்களுக்கு அதுதான் அவங்க இந்த ஆசிரமத்தில் வந்து ட்ரஸ்ட் மூலமாக நியமிச்சு மக்களுக்கு ஆன்மீகத்தில் எப்படியும் அந்த எண்ணம் வாய்ப்புடைய எய்ம் என்ன என்பதை கொடுப்பதற்காக கடைசியாக அபிவிருத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து இவங்க வந்து கிருஷ்ணா அபிவிருத்தி வந்து யூடியூப்ல வந்து அவங்களுடைய லெக்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த லெக்சர்ஸ் நம்ம பார்க்கலாம், அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம், அவங்க ஃபோனில் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். இன்னும் அடுத்த பயிற்சிக்கெல்லாம் வரும்போது நிறைய வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக பெரிய அளவில் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஆரம்பத்தில் வந்து ஒரு பேஸ்ன்றதுனால கொஞ்சம் சுருக்கமாக முடிஞ்சிருக்கு. அடுத்த ப்ரோக்ராமுக்கு வந்து எல்லாரும் வரணும்னு கேட்டிருக்கு. வாரத்தோடு ஒரு கூட்டம் போட்டு எல்லாரும் நம்ம கலந்து பேசுவோம். அந்த எக்ஸசைஸ் பெனிஃபிட்டை நம்ம நமக்குள்ள ஷேர் பண்ணிப்போம். இது வந்து இவ்வளவு சிறப்பாக நமக்கெல்லாம் அந்த ஆரோக்கிய ஆன்மீகம் ஃப்ரீடம் வர்சம் அந்த அந்த டைட்டில் தான் மிக அருமையான டைட்டில். பஞ்ச கோஷங்கள் ஜாயா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்ச கோஷங்களை சுத்தி பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யணுன்றதுக்காக வரிசையா ஒன்னொன்னா இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றாங்க. சிலது விட்டு போயிருக்கு. அது அடுத்த உங்களுக்கு வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் நான் தரேன் அப்படின்ட்டாங்க. ஒரு 3 லெவல்ல நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்த 2 லெவல் வந்து நிச்சயமா வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த சித்தாசனத்தின் சார்பாக நன்றிகளும் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் முக்கியமாக ஆகாஷ் பிரகாஷ் அவங்களுக்கு வந்து நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பயிற்சி வந்து இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் கரெக்டாக செய்யறதா பார்க்கிறோம். இப்போ ஓம்கார தியானம்